திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான 2 எம்எல்ஏக்கள் தற்பொழுது கைது செய்யப்பட உள்ளதாக சிபிஐ துறை தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 57 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 116 நபர்கள் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அதிக அளவில் விற்பனை செய்ததாகவும் மெத்தனால் அதிக அளவில் கலந்ததன் காரணமாகவும் சமீபத்தில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல் நிலையத்திற்கு 300 மீட்டர் தொலைவில்தான் கள்ளச்சாராயம் குடோன் இருந்ததாகவும் இதை திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் தான் நடத்தி வருவதாகவும் திமுகவின் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தான் இது நடைபெற்றதாகவும் சிபிஐ துறையினர் ஆதாரத்துடன் தற்பொழுது சேகரித்திருக்கிறார்கள். கண்ணுக்குட்டி என்ற கள்ளச்சாராய வியாபாரி தான் இதை அதிக அளவு விற்பனை செய்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இவர் திமுகவின் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே பல லட்சங்கள் இதன் மூலமாக சம்பாதித்திருப்பதாகவும் மெத்தனால் அதிகமாக கலக்கப்பட்டதன் காரணமாக இவருடன் வேலை பார்த்த வியாபாரி இதை விற்பனை செய்ய வேண்டாம், உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று கூறியுள்ளார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் விற்பனை செய்ததன் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட சூழல் உருவாகியிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவு மெத்தனால் கலந்ததன் காரணமாக மூளை நரம்புகள் வயிற்றில் உள்ள அனைத்து செயல் உறுப்புகளும் பாதிப்புக்கு உள்ளாகி அந்த இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் பலி எண்ணிக்கை அதிகமானதாக தற்பொழுது சிபிஐ துறையினர் கூறியுள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏக்களுக்கு இது கவனத்திற்கு கொண்டு சென்றபோது கூட அவர்கள் கவனக்குறைவின் காரணமாக சென்றதன் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழக மக்கள் கொடுத்த வாக்குகளுக்கு நன்றிக்கடனாக இவர்கள் 57 உயிர்களது பலிகளை தான் தற்பொழுது தமிழக மக்களுக்கு பரிசாக கொடுத்திருப்பதாக இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. சிபிஐ துறையினர்கள் கொடுக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். எம்எல்ஏக்கள் கைது நடவடிக்கைக்கு பிறகு அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுகிறதா அல்லது காவல்துறையினர்கள் அலட்சியத்தின் காரணமாக இந்த பெருங்குற்றம் நடைபெற்றதற்காக மன்னிப்புகளையும் திமுகவினர்கள் கடைசி நேரத்தில் கொடுக்கிறார்களா? எம்எல்ஏ பதவி பறிக்காமல் இருந்தால் அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை திமுகவினர்களுக்கு வழங்கலாம்? ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுகவினர்கள் இன்று மாலை போராட்டம் நடத்தவுள்ளதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.